அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2031 தேர்தலில் பொது தேர்தலில் நம்ம போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் விஜய் கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பாரா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுப்பாரா, அண்ணாமலையால எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும், அது மாதிரி விஷயங்கள் அந்த பதிவில் பார்க்க போறோம். வாங்க இந்த பதிவுல போகலாம். அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சி ஆரம்பம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏடிஎம்கேக்கு நிறைய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பரவலாக பேசப்படுது. இப்போ அண்ணாமலை அவருடைய கட்சியில இதுவரையும் 10 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களை ஃபேஸ் பண்ணி நிறைய இளைஞர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் பிஜேபி இருக்கும்போதுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமா ஆனா அரசியல செஞ்சார், பிஜேபி பண்றது மாதிரி இல்லாம. அதுக்கப்புறம் ஏடிஎம்கோட கூட்டணி போறதுனால அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியில் இருந்திருக்காங்க. அது வந்து பாஜக தலைமை பண்ண மிகப்பெரிய தவறுகள் ஒன்று. இப்போ பாஜக இருந்து அண்ணாமலை விழுந்தது இங்க உள்ள கட்சிகளை விட பாஜக தான் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படும். ஆனா சில என்ன பேசப்படுது அப்படின்னா, பாஜக தான் இவர் தனி கட்சி ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பாஜக இருந்து ஒரு முகமா இருந்து தலைவராக இருந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் ஏற்படுது. இப்போ பாஜக இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இங்க வந்து சர்வே பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா, நாம் தமிழர் இந்த 3 கட்சிகளும் அரசியல் பண்றதை விட அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் பண்றது கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ஆதரவும் இருக்கு. 2வது இளைஞர்களை முன்னோக்கி வராரு. இன்னும் அவர் வந்து கைப்பற்ற வேண்டியது பெண்களுடைய நம்பிக்கை பெறும். பெண்களுடைய நம்பிக்கை பெற்றார்னா இப்போ வந்து விஜய் எப்படி ஒரு ஃபோர்ஸா வந்திருப்பாரோ அது மாதிரியான விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு இயக்கமா வந்திருக்காரு. இயக்கம் வந்து உள்ளாட்சி தேர்தல்களை கூட்டிட்டு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி கூட்டிட்டாங்கன்னா அங்க உள்ள நபர்கள்லாம் மக்களுக்கு பரிச்சயம் ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. 2031 நம்ம ஓகே நான் ஒரு எஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால 2031 அவர் ஈஸியா இருக்கும். இயக்கத்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அரசியல் கட்சியா மாத்தி அதுக்கப்புறம் வாக்கு தேர்தல் வருவார். அதான் அவருடைய பிளான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜக வந்து பெரியார் எதிர்ப்பு எடுப்பாங்க, ஓகேவா? ஆனா இப்போ வந்து அவர் பெரியார் பத்தி பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து மதசார்பற்ற கொள்கையை பேசுறாரு. அதாவது தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான விஷயங்கள் பேசினா ஈடுபடும். இப்ப பாஜக பண்ண அரசியல் வந்து ஈடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படி இருக்கும்போது மதசார்பற்ற கொள்கை அதான் நம்ம பேசி ஆகணும். ஒரு ஒரே ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் கிளிக் பண்ண எதுவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுமே அதை எதிர்பார்த்து கொண்டு போக கிடையாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சேலஞ்ச் ஆயிருக்கும். அந்த புது கட்சிங்கிறது வந்து இயக்கத்தை இயக்கம் ஆரம்பிச்சு இந்த கட்சி வழி நடத்துறது ரொம்ப சேலஞ்ச் ஆயிருக்கும். அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க நம்ம பொறுத்து பார்க்கணும். இந்த புது கட்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவில் இவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. பாஜக இவர் வச்சிருந்தாங்கன்னா ப்ராப்பரா பாஜக கட்சியை இருக்கும்போது பாஜக தமிழ்நாடு இருக்கிறது நிறைய பேர் தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது இவர் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. பாஜக கட்சியும் கொஞ்சம் சேலஞ்ச் மற்ற கட்சியோட சேலஞ்ச் பண்ற மாதிரி இடத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை வந்து பாஜக வந்து ஏடிக்கு கூட்டணி போறதுக்காக சில விஷயங்களை மாத்தினாங்க. இப்போ வந்து இந்த தலைமையில வந்து ஒரு பெரிய விரிசலை விழுந்திருக்கு பாஜகவில். இப்ப வந்து இது வந்து பாஜக பண்ற தானா இல்ல இது வந்து அண்ணாமலையுடைய உண்மையாவே முடிவா அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா. இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ். மற்றபடி அவர் மேல எந்த ஒரு ரிமார்க்கோ எந்த ஒரு நெகட்டிவ் என்னமோ மக்களுக்கோ யாருக்கும் கிடையாது. ஆனா இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி ஆளு நார்மலா உள்ளவங்க பிஜேபி ஆளுன்னு சொல்லுவாங்க. இவரையுமே அது மாதிரிதான் கண்டிப்பா சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்படி இருக்கும்போது தாவேகா வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இப்போ வந்து அண்ணாமலை வந்ததுனால இங்க இருந்து ஓட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேகா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆக்சுவலா பிசிகே ஐயுஎம்எல் உள்ள வந்துட்டாங்க.